திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார். ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுபகிரகம் தான். அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை 2 கேட்டகரியை பிரிக்கணும். ஒன்று, குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள், அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள். இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான். இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது. அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள், நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது. இது உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பார். 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல் நகை தங்கும், நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பார்த்த வரைக்கும் சனியினுடைய வக்ர பார்வையில் தான் இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ நேரடியாக குரு பார்த்துட்டு இருந்தார், இப்போ அவரும் வக்ரமாகிறார். இப்போ எப்பவுமே ஒரு சூட்சமமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு பார்க்கிற இடத்தை சனி பார்த்தாலும், சனி பார்க்கும் இடத்தை குரு பார்த்தாலும் அந்த நபர் ஜாதகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி, அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அந்த இடம் அதிர்ஷ்டம், அந்த நபர் அதிர்ஷ்டம், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடையில்லாமல் வரும் அப்படிங்கிறது அமைப்பு. இப்போ 2 கிரகங்களுமே இதை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் 2 வக்ரமாகி வேற பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ அந்த வக்ரமாகி பார்க்கும் பொழுது, ஏன்னா சனி முதலே உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறதுக்கு சனி பயிற்சியினுடைய வக்ரகதி பயிற்சியை நான் கொடுத்துருக்கேன். இப்போ வேற குருவும் வக்ரமாகிறாரு. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்துக்கு தனம், பொருளாதாரம், குடும்பம், வாக்கு, உங்களுடைய குழந்தைகள், குடும்ப ஒற்றுமை, இதெல்லாமே உங்கள் குலதெய்வம், இதெல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த குரு இருக்கார். இந்த பொசிஷன் தான் குரு இந்த பிரிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பை ஜாதகத்தில் இருக்குது. அப்போது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இயற்கையாகவே 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பண வரவு, தடையில்லாத பண வரவு, ஏதாவது லாக் ஆயிடுச்சு, வெளியே பணம் கொடுத்து வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே வரும். உங்களுடைய பேச்சை ரசித்து கேட்பாங்க. பேச்சால் பெருமைப்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளும் கொஞ்சம் அதிகமாகும். அடுத்தது பாருங்கள், 5ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறதுனால 5ன்னா குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு பெயர் புகழ், குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு. அதே போல் 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குலதெய்வம். நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். அந்த குலதெய்வம் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காலங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே கிடைக்கும். 5ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் வெளியே கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்துக்கு யாருக்கும் போடக்கூடாது, மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு பொறுப்பேற்கக்கூடாது, மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் போய் தலையிட்டு நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. இதெல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். நீங்கள் நல்லது தான் செய்ய போவீங்க, ஆனால் பழிபாவங்களை நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்துவிடும்.
அப்போ பணம் வர இடம் கொஞ்சம் தடையாகிறதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுத்துரும். பேச்சால் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் கொடுத்துருவார். குழந்தைகள்னால சில அவமானங்கள், குழந்தைகளுக்குடைய விஷயங்களை பூர்த்தி பண்ணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏமாற்றுதல் நடக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் அது உங்களுக்கு தடையாகிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் இது உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துடும். நல்ல தசாபுத்திகளாக இருந்தால். பொதுவாக சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரகதி ஆனாலும் அதுவும் சுபர் வீட்டிலிருந்து குரு வக்ரமாகிறது பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் அசுப கிரகங்கள் வக்ரமாகிறது தான் பிரச்சனை. அப்போ அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்போது இந்த உங்கள் ஜாதகத்தில் இந்த குருவும் வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும். தசாபுத்தி நல்லா இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்தால் குரு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 100% சொல்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.